எதுக்கு வந்து எனக்கு Amazon KDPல சேல்ஸே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க இனிமே கஷ்டப்பட தேவையில்ல. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேடான புக் கவர். புக் கவர் வந்து டிசைன் சரியில்ல அப்படின்னா யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா, பேசிக்கான கேன்வா டெம்ப்ளேட் எடுத்து சில பேர் போட்டுர்றாங்க. ஃபாண்ட் வந்து சரியா தெரியாதது. உங்களோட புக்கோட டாபிக்கும், டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லாதது. 2வது வந்து இத வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கவர வந்து அட்ராக்டிவா டிசைன் பண்ணணும். 2வது வந்து டைட்டில் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் அந்த புக்ல. அடுத்தது வந்து ராங்கான பிரைசிங். இது வெறும் பிரைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெனப்போம். ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப சீப்பான பிரைஸ் வச்சோம் அப்படின்னா, லோ குவாலிட்டி புக் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிடுவாங்க. பிரைஸ் அதிகமா வச்சோம் அப்படின்னா, யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. 3வது வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்ங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட சேல்ஸ்க்கு. இத வந்து இதுல என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவாய்ட் ஷார்ட் டெயில் கீவேர்ட். சின்ன சின்ன கீவேர்ட்ஸா குடுக்குறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இத வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம்? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இதுக்கு வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலா, செல்ஃப் ஹெல்ப் புக் ஃபார் வுமன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி டீட்டெயில்டா குடுங்க. 2வது வந்து கிட்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சில்ட்ரன் புக் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலு, பெட் டைம் ஸ்டோரீஸ் ஃபார் கிட்ஸ் ஏஜ் 3 இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா வச்சீங்க அப்படின்னா, இதுக்கான ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாரி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வைக்கிறதுனால காம்படிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 2வது வந்து சர்ச் பண்றவங்க தேடும்போது, கண்டிப்பா உங்களோட புக் வந்து ரேங்க் ஆயி உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து எங்கெங்கலாம் வந்து நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில்ல, 2வது வந்து சப்டைட்டில்ல, 3வது வந்து பேக் எண்ட் கீவேர்ட் ஸ்லாட்ஸ். இது வந்து எல்லாருமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. 4வது வந்து புக்கோட டிஸ்கிரிப்ஷன்ல. ஆனா வந்து இதுல வந்து கொஞ்சம் நேச்சுரலா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். சென்டென்ஸோட சேர்த்தா மாரி. இப்போ அடுத்தது வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து இது வந்து நெறைய பேர் வந்து நான் புக் பப்ளிஷ் பண்ணோனயே வந்து எனக்கு வந்து சேல்ஸ் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அமேசான்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. அதனால வந்து சேல்ஸ் வந்து ஆர்கானிக்கா நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து மார்க்கெட்டிங் கண்டிப்பா பண்ணணும் நம்ம. இத வந்து எப்படி பண்ணலாம்? மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அமேசான் ஆட்ஸ் வந்து கேடிபி ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். இத வந்து கிளிக் பண்றது நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நெறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்ல கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட புக்க வந்து கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ண போறோம். இப்ப அடுத்தது 5த் ரீசன் வந்து ராங்கான நிஷ். அது வந்து செலக்ட் பண்றது. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, ஹை காம்படிட்டிவ் நிச் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா வந்து லோ காம்படிட்டிவ் நிச் தான் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ தட் உங்களோட புக் வந்து நெறைய சேல்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரியேட் வீடியோ பார்க்குறவங்க யாரும் வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க.